சோனாகுருவோட பையன் குக்குவும் கோரிக்காவத்தோட பையன் ஜக்குவும் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி பறந்து போறப்ப கீழே ஏதோ ஒரு பொருள் மின்னிக்கிட்டு இருக்கத பார்த்த இவங்க அந்த இடத்துக்கு போனாங்க. ஜக்கு, நமக்கு நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இங்க 3 நாணயங்கள் இருக்கு. இத நான் தான் முதல்ல பார்த்தேன், அதனால இந்த நாணயங்கள் எனக்கு தான் சொந்தம். இல்ல ஜக்கு, நாம 2 பேருமே ஒரே சமயத்துல தான் இங்க வந்தோம். அதனால இந்த நாணயங்களை நம்ம ஆளுக்கு பாதி எடுத்துப்போம். சரி, அப்படி பார்த்தாலும் நான் தான் பெரியவன், அதனால நான் 2 நாணயங்களை எடுத்துப்பேன். இப்படி சொன்ன ஜக்கு 2 நாணயங்களை எடுத்துக்கிட்டான். பிறகு மீதி இருந்த ஒரு நாணயத்தை குக்கு எடுத்துக்கிட்டான். பிறகு இவங்க 2 பேரும் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு சாகர்புராவோட கடையை நோக்கி பறந்து போனாங்க. கடைக்கு போனதும் ஜக்கு தாங்கிட்ட அந்த நாணயங்களை கீழே வைக்க முயற்சி பண்ணலாம். அந்த சமயத்துல அந்த நாணயங்கள் தவறுதலா அங்க இருந்த புதர் செடிகளுக்குள்ள விழுந்துருச்சு. உடனே ஜக்கு புதர் செடிகளுக்குள்ள இறங்கி அந்த நாணயங்களை தேட ஆரம்பிச்சான். ஜக்கு, என்னாச்சு? குக்கு, நான் வச்சிருந்த நாணயங்கள் இந்த செடிக்குள்ள விழுந்துருச்சு, அதை எடுக்க எனக்கு உதவி பண்ணு. பிறகு ஜக்குவும் குக்குவும் சேர்ந்து அந்த நாணயங்களை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த நாணயங்கள் கிடைக்கவே இல்லை. அதனால நாணயங்களை தேடுற முயற்சிய 2 பேரும் கைவிட்டுட்டாங்க. அப்புறம் குக்கு அவங்க வச்சு அந்த ஒரு நாணயத்தை கொடுத்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கினான். அந்த சிப்ஸ் பாக்கெட்டை பிரிச்சு பாதிய ஜக்குவுக்கு கொடுத்தான். குக்கு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடங்கள் எனக்கு வந்துடுது. ஜக்கு, உன்கிட்ட அவசர புத்தி நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம நீ பேராசைப்படுற. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிறகு சிப்ஸை சாப்பிட்ட இவங்க 2 பேரும் அங்கிருந்து தங்களுடைய வீடுகளை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு ஒரு நாள் நண்பர்கள் 2 பேரும் பறந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு மரத்துல 2 கொய்யா பழங்கள் பழுத்து இருக்கிறத பார்த்துட்டு அங்க போனாங்க. குக்கு, நான் தான் உன்னை விட பெரியவன், அதனால இந்த பெரிய பழத்தை நான் எடுத்துக்கிறேன். ஜக்கு, இந்த இன்னொரு பழம் ரொம்பவும் சின்னதா இருக்கு. அதனால நாம 2 பழத்தையும் ஆளுக்கு பாதியா எடுத்துப்போம். முடியாது, பெரிய பழம் எனக்கு தான், அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்படி சொன்ன ஜக்கு அந்த பெரிய பழத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போனான். பிறகு குக்கு அந்த சின்ன பழத்தை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு பறந்து போனான். நதிக்கரைக்கு போன குக்கு அவன் எடுத்துட்டு போன பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சான். இதே சமயம் ஜக்கு அவன் எடுத்துட்டு போன பெரிய கொய்யா பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணும்போது அதுல நிறைய புழுக்கள் இருக்கிறத பாத்துட்டான். இந்த கொய்யா பழம் கெட்டு போன கொய்யா பழம், அதனாலதான் உள்ள புழுக்கள் இருக்கு. நாம பேசாம குக்கு எடுத்துக்கிட்டு போன அந்த சின்ன பழத்தையே வாங்கியிருக்கலாம். இப்படி நினைச்ச ஜக்கு பிறகு அங்க இருந்து குக்கு போன திசையை நோக்கி வேகமா பறந்து போனான். குக்கு குக்கு, உன்னோட பழத்துல பாதி பழத்தை எனக்கு கொடு. நான் எடுத்துக்கிட்டு போன பழம் கெட்டு போன பழம், அதுல நிறைய புழுக்கள் இருந்துச்சு, அதனால அந்த பழத்தை நான் சாப்பிடல. ஜக்கு, நீ பேராசைப்படுறப்பெல்லாம் உனக்கு இப்படிதான் நடக்குது. ஆனா நீயும் உன்னோட குணத்தை மாத்திக்கிற மாதிரி இல்ல. இப்படி சொன்ன குக்கு தன்னோட பழத்தை 2 பாதியாக்கி அதுல ஒரு பாதிய ஜக்கு கிட்ட கொடுத்தாங்க. பிறகு 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் சோனாகுருவி தன்னோட வீட்டுல பாயாசம் தயார் பண்ணுச்சு. குக்கு, நீ போய் உன்னோட நண்பர்களை அழைச்சிட்டு வா, எல்லாருக்கும் கொஞ்சம் பாயாசம் கொடுப்போம். அம்மா சொன்னதை கேட்டு சந்தோஷமான குக்கு உடனே தன்னுடைய நண்பர்களை கூப்பிடுறதுக்காக பறந்து போனான். மிட்டு, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு. அம்மா வீட்ல பாயாசம் செய்யறாங்க. நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். பிறகு குக்கு தன்னோட நண்பர் ராஜு வீட்டுக்கு போனான். அவனுக்கு விஷயத்த தெரிவிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஜக்கு வீட்டுக்கு பறந்து போனான். ஜக்கு, இன்னைக்கு மறக்காம எங்க வீட்டுக்கு வந்துரு. எங்க அம்மா இன்னைக்கு பாயாசம் தயார் பண்றாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாம். கொஞ்ச நேரத்துல குக்குவோட நண்பர்கள் எல்லாரும் குக்குவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த சமயத்துல தண்ணீர் பானை காலியா இருக்கிறத சோனாகுருவி பாத்துருச்சு. பசங்களா, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் நதிக்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் பாயாசம் சாப்பிடலாம். இப்படி சொன்ன சோனாகுருவி பிறகு காலி பானையை தூக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. சோனாகுருவி போனதுக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாரும் ஜாலியா பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல ஜக்கு மட்டும் அங்க இருந்து நைஸா கிச்சனுக்குள்ள வந்துட்டான். பாயாசம் இருந்த பாத்திரம் அடுப்பு மேல இருந்துச்சு. அத பார்த்த ஜக்கு உடனே அந்த பாத்திரத்தை மூடி இருந்த மூடியை எடுத்துட்டு அவசர அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சான். பாயாசம் ரொம்பவும் சூடா இருந்ததால ஜக்குவோட நாக்கு வெந்து போயிடுச்சு. சூடு தாங்க முடியாத ஜக்கு கீழே வந்து இப்படி கத்த ஆரம்பிச்சான். எரியுதே எரியுதே, என்னோட நாக்கு எரியுதே.
ஜக்குவோட சத்தத்தை கேட்ட அவனோட நண்பர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜக்கு, நாங்க எல்லாம் பொறுமையா இல்லையா? உனக்கு மட்டும் அப்படி என்ன அவசரம்? இந்த சமயத்துல தண்ணீர் எடுத்துக்கிட்டு சோனா குருவியும் வீட்டுக்கு வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் ஜக்குவை கூட்டுக்கிட்டு சோனா குருவி அவங்க வீட்டுக்கு போச்சு. ஜக்கு சூடா இருந்த பாயாசத்துல வாய வச்சுட்டான். நாக்குல ஏதாவது மருந்து போட்டு விடுங்க. சோனா, என்னை என்னதான் பண்ண சொல்ற? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இவனுக்கு எல்லாத்துலயும் அவசரம்தான், பொறுமையே கிடையாது. அம்மா சாரிம்மா, இதுக்கப்புறம் இப்படி இருக்க மாட்டேன். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் நண்பர்கள் எல்லாரும் உணவு தேட போனப்ப ஒரு இடத்துல நிறைய தானியங்கள் குவிஞ்சு கிடந்தது. அந்த தானியங்களை பார்த்த உடனே நண்பர்களை கூட கூப்பிடாம ஜக்கு அவசர அவசரமா தானியங்களை நோக்கி பறந்து போனான். ஜக்கு, அங்க போகாத. அங்க நிறைய தானியங்கள் இருக்கு. நிறைய தானியங்கள் ஒரு இடத்துல இருந்தா அங்க ஆபத்து இருக்கும்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. குக்கு சொன்னது எல்லாம் காதுல வாங்காத ஜக்கு அந்த தானியங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே பேட விரிச்சு வச்சிருந்த வலையில மாட்டிக்கிட்டான். நண்பர்களே, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலனா வேடம் வந்து என்ன அவங்க வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுவான். உடனே குக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்தான். ரொம்ப தூரம் வரைக்கும் யாரும் வரலன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட நண்பர்கள் கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். நண்பர்களே, வாங்க, நாம எல்லாரும் முயற்சி பண்ணி அந்த வலையை அறுத்து ஜக்குவை விடுதலை பண்ணுவோம். பிறகு நண்பர்கள் எல்லாரும் ஜக்கு இருந்த இடத்துக்கு பறந்து வந்து அந்த வலையை தங்களோட அழகால வேக வேகமா கொத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாரும் முயற்சி பண்ணதால சீக்கிரமாவே அந்த வலை அறுந்து போய் ஜக்கு விடுதலை ஆயிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேரு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். எல்லா நண்பர்களும் அங்கிருந்து பறந்து போய் ஒரு மரத்து மேல உட்கார்ந்தாங்க. தப்பிச்சிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன். நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜக்கு, இதுக்கப்புறம் நீ உன்னோட பேராசையாலேயோ இல்ல அவசரத்தாலேயோ எங்கேயாவது ஆபத்துல மாட்டினா நாங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டோம். ஆமா, நாங்களும் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம். நீ கேட்கறதா இல்ல. இதுக்கப்புறம் நான் உன் கூட பழக கூட மாட்டேன். ஆமா, ஜக்கு கூட பழகினா நமக்கும் ஆபத்து வந்துடும். நானும் பழக போறதில்ல. நாம இப்படி நடந்துகிட்டதால நமக்கும் மத்தவங்களுக்கும் எவ்வளவு சிரமம் வரும்னு ஜக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நண்பர்களே, இனிமே நான் அவசரப்பட மாட்டேன், பேராசைப்பட மாட்டேன். இது சத்தியம். தயவு செய்து என் கூட யாரும் பழகாம இருந்துடாதீங்க. நண்பர்களான நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிர் பிழைச்சிருக்க முடியாது. எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் முக்கியம். அதுவும் இல்லாம பேராசையும் அவசர குணமும் எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடணும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியெல்லாம் பேசுற ஜக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு நல்ல பறவையா மாறிட்டான். அதுக்கப்புறம் தன்னோட நண்பர்கள் கூட ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். சோனா குருவி அன்னைக்கு உணவு தேட போன கொஞ்ச நேரத்துல எல்லாம் வானம் பயங்கரமா எழுப்பிட்டு வந்தது. பிறகு கொஞ்ச நேரத்துல கடுமையான மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே சோனா குருவி ஒரு பெரிய மரத்துக்கடியில போய் உட்காந்து தன்னோட குழந்தைங்களை நினைச்சு இப்படி குழம்ப ஆரம்பிச்சது. என்னோட குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்க. வீடு இருக்கிற நிலைமையும் சரியில்லை. இப்படி மழை பெய்யும் தெரிஞ்சிருந்தா அவங்கள தனியா விட்டுட்டு நான் உணவு தேட வந்திருக்கவே மாட்டேன். அக்கா, வீடெல்லாம் ஒழுகுது, எங்கேயுமே உட்கார முடியல. குக்கு, நீ கூட்டை விட்டு இறங்கு. நான் உன்னோட கூட்டை தூக்கிக்கிட்டு போய் மழை நீர் ஒழுகாத இடத்துல வைக்கிறேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த கூட்டை தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சது. உடனே குக்கு அந்த கூட்டுல ஏறி உட்காந்துக்கிட்டான். அந்த இடத்துல மழை நீர் ஒழுகாம இருந்துச்சு. தன்னோட தம்பியை இப்படி பாதுகாப்பா உட்கார வச்ச பியூட்டி ஜன்னல் பக்கத்துல வந்து உட்காந்து தன்னோட அம்மாவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. அக்கா, அம்மா வராங்களா? இல்லடா குக்கு, இது வரைக்கும் வரல. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குக்கு, இப்படி பயப்படக்கூடாது. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து போராடணும். பயப்படவே கூடாது. அந்த சமயத்துல காத்தோட வேகமும் அதிகமாயிடுச்சு. உணவு தேட போன ரீட்டா கிளிக்கு அதுக்கு மேல பறக்க முடியாம சோனா குருவி உட்கார்ந்துருந்ததை பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. சோனா, பெரிய பெரிய மரம் எல்லாம் வேரோட கீழே விழுந்து கிடக்குது. காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, இந்த மழையில நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்த? குழந்தைங்களுக்காக உணவு எடுக்க வந்த இடத்துல நான் இந்த மழையில மாட்டிக்கிட்டேன். உன்னோட குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்களா?
ஆமா, அவங்க தனியா தான் இருக்காங்க. மழை ரொம்ப வேகமா பெய்யறதால என்னால வீட்டுக்கு போக முடியல. போன வருஷம் இதே மாதிரி பெஞ்ச மழையில தான் என்னோட கணவரும் குழந்தையும் இறந்து போனாங்க. இப்படி சொல்ல ரீட்டாக்கு அழுக ஆரம்பிச்சது. ரீட்டா, இப்படி அழாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதே சமயத்துல சோனாக்குருவியோட வீடு லேசா ஆட ஆரம்பிச்சது. கொக்கு, இதுக்கப்புறம் நாம இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. சீக்கிரமா வெளியில வந்துரு. இப்படி சொன்ன பூட்டி பிறகு தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. குழந்தைங்க இப்படி வெளியில போன கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டோட கூரை இடிஞ்சு அப்படியே வீட்டுக்குள்ள விழுந்துடுச்சு. அக்கா, நாம மட்டும் வெளியில வரலன்னா இந்நேரம் வீட்டு கூட நம்ம மேல விழுந்திருக்கும். கொக்கு, நீ இங்கேயே உட்கார்ந்துரு. நான் போய் வாழை இலைகளை எடுத்துட்டு வந்து நாம பாதுகாப்பா உட்கார்றதுக்கு ஒரு கூடாரம் தயார் பண்றேன். இப்படி சொன்ன பூட்டி பிறகு அங்கிருந்து பறந்து போய் ஒரு வாழை மரத்துல இருந்த கொஞ்சம் இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்தது. பிறகு அந்த இலைகளை வச்சு ஒரு கூடாரம் தயார் பண்ண ஆரம்பிச்சது. இப்படி தயார் பண்ண ஆரம்பிச்ச பியூட்டி சீக்கிரமாவே ஒரு அழகான கூடாரத்தை தயார் பண்ணிடுச்சு. பிறகு பியூட்டி தன்னோட தம்பி குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கூடாரத்துக்குள்ள போய் பாதுகாப்பா உட்காந்துக்குச்சு. அக்கா, அம்மா ஏன் இன்னும் வரல? குக்கு, மழை விட்டதுக்கு அப்புறம் அம்மா இங்க வந்துருவாங்க. ஆமா, எதுக்காக அம்மாவை தேடுற? உனக்கு பசிக்குதா? ஆமா, எனக்கு பசிக்குது. குக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா. அம்மா இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாங்க. ரீட்டா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. எதுல இருந்தாலும் சரி, நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன். இந்த காத்துலயும் மழையிலயும் பறந்து போறது ஆபத்து. சொன்னா கேளு, மழை விடட்டும், அப்புறம் போகலாம். ஆனா ரீட்டா சொன்னது எதுவும் காதுல வாங்காத சோனாக்குருவி உடனே அங்கிருந்து பறவை போக ஆரம்பிச்சது. சோனாக்குருவி வேகமா வீசுற காத்தையும் கடுமையா பெஞ்சுக்கிட்டு இருக்க மழையையும் பொருட்படுத்தாம பறந்து போச்சு. வேகமா வீசின காத்து சோனாக்குருவியை ஏற்றப்போ மின்மரத்துக்கு நீரை போட்டுடுச்சு. இதனால சோனாக்குருவியோட ரெக்கையில காயம் உண்டாகி அதுல ரத்தம் வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் சோனாக்குருவி தன்னோட தைரியத்தை விடாம அந்த மின்மரத்துல இருந்து வெளியே வந்து மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போன சோனாக்குருவி ரொம்ப நேரம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனா வீட்டுக்குள்ள இடிஞ்சு போய் நிற்கிறத பார்த்துட்டு கண்ணீர் மட்டும் ஆயிடுச்சு. என்னோட குழந்தைங்க கூரைக்கு கீழே மாட்டிக்கிட்டாங்க, யாராவது வந்து உதவி பண்ணுங்க. தன்னோட அம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குக்குவும் பியூட்டியும் வாங்கிட்டு சிரிச்சாங்க. அம்மா, அம்மா, நாங்க இங்க இருக்கோம். எங்களை நினைச்சு அழாதீங்க, இங்க வாங்க. தன்னோட குழந்தைங்கிற உயிரோட பார்த்த சோனாக்குருவி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிச்சு. பிறகு அந்த கூடாரத்துக்குள்ள வந்த சோனாக்குருவி தன்னோட குழந்தைங்களை தூக்கி நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. குழந்தைங்களா, இந்த கூடாரம் ஏது? இது யார் தயார் பண்ணது? அம்மா, இந்த கூடாரத்தை நான் தான் தயார் பண்ணனேன். நீங்க இலைகளை வச்சு வீடு கட்டும் போதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் என்னாலையும் இப்படி ஒரு கூடாரத்தை கட்ட முடிஞ்சது. அம்மா, அம்மா, உங்க ரெக்கையில காயம் இருக்கு, அதுல இருந்து ரத்தம் வருது. குக்கு, அம்மாவுக்கு இதெல்லாம் ஒரு காயமே இல்லை. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கிறத பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இப்ப அந்த காயம் வலிக்கவே இல்லை. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு மழை சுத்தமா நின்று போயிருந்தது. என் பொண்ணு ரொம்பவும் புத்திசாலி. ஆபத்தான சமூகத்துல பதட்டப்படாம எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. குழந்தைங்களா, வாங்க நம்ம போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுவோம். இப்ப சோனாக்குருவியும் அவரோட குழந்தைங்க 2 பேரும் உணவை தேடி பறந்து போனாங்க. மழை பெஞ்சதால இப்ப அந்த காற்றோட கிளைமேட் மாறி இருந்தது. பறந்து போறப்ப வீசுற குளிர்காத்து உடலுக்கும் மனசுக்கும் ரொம்பவும் இதமா இருந்துச்சு. இந்த குளிர்காத்துல பறந்து போயாது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. பிறகு ஒரு இடத்துல ஒரு திராட்சை கொடி இருக்கிறத பார்த்து இவங்க அங்க போனாங்க. பிறகு அந்த கொடியில இருந்த இனிப்பான திராட்சை பழங்களை சாப்பிட்டாங்க. இப்ப இவங்க 3 பேரோட மனசுலயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த பதட்டமும் பயமும் இப்ப இல்ல. ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இந்த நிமிஷத்துல இருக்கிற வாழ்க்கை அப்புறமும் மகிழ்ச்சியா அனுபவிச்சாங்க. குழந்தைங்களா, நாமளும் இப்படிதான் இருக்கணும். நடந்து போறதை நினைச்சு கவலைப்படவும் கூடாது, நடக்க போறதை நினைச்சு பயப்படவும் கூடாது. நிகழ்காலத்துல இருக்கிற வாழ்க்கைய முழு மனசோட அனுபவிக்க கத்துக்கணும்.